Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்எஸ்பியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கிளாஸ் இதுதான். ஸோ இதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் MCQ கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆட்டம்ஸ் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியலுடைய ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் டக்டிலிட்டி. ஸோ இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் பாண்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கேரக்டரைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மேஜராக சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஒரு 5 கைண்ட் ஆஃப் பாண்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன பாண்டிங் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அயானிக் பாண்ட், செகண்ட் ஒன் கோவலண்ட் பாண்ட், third one metallic bond, fourth one molecular bond அல்லது van der Waals bond அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், and fifth one hydrogen bond. ஸோ இது ஒன்னொன்னையும் அதுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எப்படி வந்து அந்த பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அதை இந்த ஸ்லைடில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே 2 ஆட்டம் கன்சிடர் பண்ணியிருக்கோம், NaCl. சரிங்களா? இந்த 2 ஆட்டம்ல இருந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டம்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? அயானிக் பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அதாவது NAல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் குளோரினுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா NA ஆட்டம் எனக்கு NA ப்ளஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், அண்ட் Cl ஆட்டம் எனக்கு Cl மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால Cl மைனஸ், எலக்ட்ரானை வந்துட்டு கொடுத்துடுறதுனால NA ப்ளஸ் அப்படிங்கிற அயான்ஸை வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு பேர், டைப் ஆஃப் பாண்டிங்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயானிக் பாண்டிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இட் வில் பி ஃபார்ம்டு பை அ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர். ஸோ இதுதான் டெஃபினிஷன். அடுத்ததாக கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு, மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்டோட வேல்யூஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கு, ஹார்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கு பட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸாக நமக்கு இருக்கு, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ புவர் கண்டக்டராக ஆக்ட் ஆகும், அடுத்ததாக வந்து லிக்விட் ஸ்டேட்க்கு நம்ம மூவ் பண்ணுறப்போ குட் கண்டக்டராக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்து வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும், சொலியபிள் இன் வாட்டர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கேரக்டரிஸ் எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் குளோரைட், அடுத்ததாக KCl, MgO, CaF2, LiF. ஸோ இது எல்லாமே எந்த பாண்ட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வரும் அப்படின்னா அயானிக் பாண்ட்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சிம்பிளாக. ஸோ NAல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் Clக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங் பேர் தான் அயானிக் பாண்டிங் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா NaCl. நெக்ஸ்ட்டு கோவலண்ட் பேண்ட். ஸோ இந்த கோவலண்ட் பேண்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு ஷேர் பண்ணுறதுனால எனக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? அயானிக் பாண்ட்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அயான்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும், அதுதான் வந்து அயானிக் பாண்ட்னு சொல்லுவோம். பட் கோவலண்ட் பேண்ட் அப்படின்னு கிடையாது, கோவலண்ட் பேண்ட் அப்படி கிடையாது. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன பண்ணும் அப்படின்னா ஷேர் பண்ணிப்போம். அந்த ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோவலண்ட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வெரி ஸ்ட்ராங் பாண்ட், ஏன்னா ஷேரிங் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங் நேச்சராக வந்துட்டு இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிராஃபைட்டை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டரோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிராஃபைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ கிராஃபைட் தவிர மற்ற மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியாக இருக்கும். அடுத்தது டைரக்ஷனல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? கோவலண்ட் பாண்ட் இஸ் அ டைரக்ஷனல் பாண்ட். ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்குற சான்சஸ் இருக்குது. அண்ட் வாட்டரில் வந்துட்டு நமக்கு கரையாது, இன்சொலியபிள் இன் வாட்டர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டைமண்ட், சிலிக்கன், ஜெர்மானியம், சிலிகன் SiC, சிலிகன் கார்பன் மிக்ஸ் பண்ண சிலிகன் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். தென் குவார்ட்ஸ் SiO2. ஸோ இது எல்லாமே வந்து என்ன நேச்சருக்கு கீழே வரும் அப்படின்னா கோவலண்ட் பேண்ட்ஸ்க்கு கீழே வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் மெட்டாலிக் பாண்ட். இந்த மெட்டாலிக் பாண்ட் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்னால கிரியேட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எது ரெண்டுக்கு இடையில எனக்கு கிரியேட் ஆகுதுன்னா பாசிட்டிவ் அயான்ஸுக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையில எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங்கை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம்.
எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியும் எனக்கு அதிகமாக இருக்கும். டக்டைல் அண்ட் மெலியபிள் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு நமக்கு இருக்குது. லஸ்ட்ரஸ் மெட்டீரியல்ஸாக இருக்குது. லஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது பளபளப்பான அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஷைனிங் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு நமக்கு இருக்கும். அடுத்ததாக மாடரேட் டு ஹை மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்டோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவாக இருக்காது, ஒரு மாடரேட் வேல்யூ ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு இருக்கும். அடுத்ததாக நான் டைரக்ஷனல் பாண்டு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெட்டாலிக் பாண்ட் வந்து டைரக்ஷனலாக நான் டைரக்ஷனலாக அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நான் டைரக்ஷனல் பாண்டு. ஸோ எந்த பாண்ட் வந்துட்டு டைரக்ஷனல் பாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவலன்ட் பேண்டு. டிசி அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டிசி கரண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டைரக்ட் கரண்ட் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ டி அப்படிங்கிறது டைரக்ஷனல், சி அப்படிங்கிறது கோவலன்ட் பேண்ட். ஸோ டிசி அப்படின்னா டைரக்ட் பாண்ட், கோவலன்ட் பாண்ட். சரிங்களா. அடுத்ததாக நான் டைரக்ஷனல். நான் டைரக்ஷனலுக்கு என்ன சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா என்எம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்எம் ஓகேவா. நான் முதல்வன் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து என்எம் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்எம் அப்படின்னா நான் டைரக்ஷனல் என்னது அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துருவோம். காப்பர் அண்ட் சில்வர், கோல்டு, எஃப்இ, அலுமினியம், சோடியம். ஸோ இது எல்லா மெட்டல்ஸுமே வந்து எந்த பாண்டு கீழே வருது அப்படின்னா மெட்டாலிக் பாண்டுக்கு கீழே வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வான்டர்வால்ஸ் பாண்ட். ஸோ இது எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வான்டர்வால்ஸ் பாண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா. வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால கிரியேட் ஆகக்கூடிய பாண்டோடைய நேம் என்ன அப்படின்னா வான்டர்வால்ஸ். சரிங்களா. இதில் இந்த 4 பாண்டிங் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிறதுலே ரொம்ப வந்து வீக்கஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வான்டர்வால்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்ததாக கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்துருவோம். வீக்கஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு பிளேஸ் ஆகியிருக்கு. சாஃப்ட் கிறிஸ்டல்ஸ் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு இருக்குது. புவர் கண்டக்டராக வந்துட்டு இருக்குது. தென் ஈஸிலி கம்ப்ரெசபிள் மெட்டீரியல்ஸாக இருக்குது. சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் சாலிட் CO2, ட்ரை ஐஸ். ஸோ இதுவே கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ட்ரை ஐஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சாலிட் CO2. ஓகேவா. அடுத்ததாக அயோடின், நாப்தலின்ஸ், நோபல் கேஸ் கிறிஸ்டல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏர் மீடியமில் வைக்கிறப்ப, காற்றுல வந்து வைக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் பாண்டிங் நேச்சர் தான். அதாவது வான்டர்வால்ஸ் பாண்டிங் நேச்சர்னால ஈஸியாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ ஹைட்ரஜன் பாண்டு எதுக்கு இடையில எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா. அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு இன் பிட்வீனில் எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் நம்ம வந்து 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன்னால கிரியேட் ஆகக்கூடிய பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அது என்னென்ன எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FON. ஸோ இதை ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம். எந்தெந்த ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸோட பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம். FON. ஓகேவா. ஸோ கம்மிங் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ். வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் நேச்சராக வந்துட்டு இருக்குது. அயானிக் அண்ட் கோவலன்ட் பேண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ வீக்கர் நேச்சராக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஐ ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் நேச்சராக வந்துட்டு இருக்குது. பயாலஜிக்கல் மாலிகுல்ஸில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகியிருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஐஸ், வாட்டர், HF, NH3, DNA. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹைட்ரஜன் பாண்டுடைய நேச்சர் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸில் வந்துட்டு 5 டைப்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன மாதிரியான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா டைரக்ஷனல் பாண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். டிசி கோவலன்ட் பேண்ட். சரிங்களா. நான் டைரக்ஷனல் என்னன்னு கேட்கலாம். NM நான் டைரக்ஷனல் அப்படின்னா மெட்டாலிக் பாண்டு. ஸோ எதுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாலும் மெட்டாலிக் பாண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. அண்ட் இருக்கிறதுல எது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் இருக்குது அண்ட் வீக்கர் ஃபோர்ஸ் நேச்சரில் வந்து எது இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வான்டர்வால்ஸ் பாண்ட் வந்துட்டு நமக்கு வீக்கர் பாண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன மாதிரியான பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒன் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்லைடை சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சைடு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாண்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், என்னென்ன கைண்ட் ஆஃப் பாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது. அயானிக் வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னால கிரியேட் ஆகுது. கோவலன்ட் பாண்டிங் வந்துட்டு எலக்ட்ரான் ஷேரிங்னால கிரியேட் ஆகுது. மெட்டாலிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரான் Z அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிரியேட் ஆகுது. மாலிகுலர் பாண்டிங் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகுது. ஹைட்ரஜன் பாண்டிங் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸில் ஹைட்ரஜனுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு கிரியேட் ஆகக்கூடியது. சரிங்களா. அடுத்ததாக ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். அயானிக் வந்துட்டு ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ், கோவலன்ட் பாண்ட் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங், மெட்டாலிக் வந்துட்டு ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ், மாலிகுலர் வந்துட்டு வீக் மெட்டீரியல்ஸ், ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் நேச்சராக வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், அயானிக் வந்துட்டு ஹை மெல்டிங் பாயிண்ட், கோவலன்ட் வெரி ஹை, மெட்டாலிக் மாடரேட்லி ஹை, மாலிகுலர் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹைட்ரஜன் moderate melting point. ஓகேவா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அயானிக் மோல்டன் ஒன்லி, அதாவது சாலிட்ல இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்காது. லிக்விட் நேச்சர் அல்லது ஒரு மோல்டு மாதிரியே ஒரு நேச்சர் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட நேச்சர் வந்து எனக்கு பிளேஸ் ஆகும் அயானிக் பாண்டிங்ஸ்ல. அடுத்ததாக கோவலன்ட் பார்த்தோம் அப்படின்னா புவர், எக்ஸப்ட் கிராஃபைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸப்ட் கிராஃபைட் அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. மெட்டல்ஸ்க்கு எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பிளேஸ் ஆகியிருக்கும். மாலிகுலர் பாண்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புவர். அடுத்தது ஹைட்ரஜன் பாண்டிங்குக்கும் புவர் நேச்சரில் நமக்கு இருக்குது. ஹார்ட்னஸ், அயானிக் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் மெட்டீரியல்ஸ், கோவலன்ட் வெரி ஹாட், மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் மாடரேட் ஹாட் மெட்டீரியல்ஸ், மாலிகுலர் ஆர் வான் டூ வால்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் டு மாடரேட் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. டைரக்ஷனல், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. எதுக்கு வந்து டைரக்ஷனல், எதுக்கு வந்து நான் டைரக்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயானிக் வந்துட்டு நான் டைரக்ஷனல், கோவலன்ட் டைரக்ஷனல், மெட்டாலிக் நான் டைரக்ஷனல், மாலிகுலர் நான் டைரக்ஷனல், ஹைட்ரஜன் டைரக்ஷனல். ஓகேவா. ஸோ ஒரு ரெண்டு பேர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பேர் ஆஃப் பாண்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு எது வந்து டைரக்ஷனல் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது ரெண்டும் டைரக்ஷனல் அப்படின்னா கோவலண்ட்டும் ஹைட்ரஜனும் டைரக்ஷனல். ஸோ இதை தவிர மீதி எல்லாமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக எக்ஸாம்பிள் அயானிக் மெட்டீரியல்ஸ்க்கு NaCl, KCl, கோவலண்ட்க்கு டைமண்ட், சிலிக்கன், மெட்டாலிக் பார்த்தோம் அப்படின்னா காப்பர், ஃபெரைட். அடுத்ததாக வந்துட்டு மாலிகுலர் வந்து ட்ரை ஐஸ்க்கு இன்னொரு நேம் என்ன, CO2. ஓகேவா. CO2. ஓகே. அடுத்ததாக I2, ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ், HF. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த டேபிளை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இது திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா. ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரென்த், கோவலண்ட் கிரேட்டர் தென் அயானிக், கிரேட்டர் தென் மெட்டாலிக், கிரேட்டர் தென் ஹைட்ரஜன், கிரேட்டர் தென் வான் டூ வால்ஸ். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. கோவலண்ட் ஃபஸ்ட்டு, அடுத்ததா அயானிக், அடுத்ததா மெட்டாலிக், அடுத்ததா ஹைட்ரஜன், அடுத்ததா வான் டூ வால்ஸ். ஸோ கோவலண்ட் அப்படிங்கிறது ஹை பாண்ட் ஸ்ட்ரென்த் வேல்யூ. ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம். இருக்கிற பாண்ட் டைப்ஸ்லேயே எதுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா கோவலண்ட் பாண்டுக்கு தான் வந்துட்டு ஹையஸ்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அடுத்ததா வீக்கஸ்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா வான் டூ வால்ஸ்க்கு தான் வந்துட்டு வீக்கஸ்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ இதை தவிர என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைமண்டுடைய ஹார்டஸ்ட் நேச்சருக்கு காரணம் என்ன அப்படின்னா கோவலண்ட் நெட்வொர்க் தான். 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கோவலண்ட் நெட்வொர்க் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால தான் டைமண்ட் வந்து ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக கிராஃபைட் மெட்டீரியல் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததாக மெட்டல்ஸ் குட் கண்டக்டர்ஸ் டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மெட்டல்ஸில். ஸோ அதனால தான் மெட்டல்ஸ் வந்துட்டு ஆக்ட் அஸ் அ குட் கண்டக்டர்ஸ். அடுத்ததாக அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ் என்ன பண்ணும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ எனக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இதே இது மோல்டன் ஆர் அக்வஸ் ஸ்டேட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ அயானிக் சாலிட்ஸுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். அடுத்ததாக மாலிகுலர் சாலிட்ஸ். மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னா வான் டூ வால்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ் எனக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வீக் வான் டூ வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கிறதுனால. இந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே
வீக்கஸ்ட் பாண்ட் என்ன அப்படின்னா வாண்டர் வால்ஸ் தான். ஸோ அதனால தான் மாலிகுலர் சாலிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. அடுத்ததா ஹைட்ரஜன் பாண்டிங். வாட்டருடைய அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அண்ட் ஐஸோட ஓப்பன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கும் ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான். சரிங்களா? ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸையும் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து கூட ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.